அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு 2 கீழே இருக்கக்கூடிய சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படிங்கிற பகுதியில் இருந்தால் வினாக்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அது என்ன கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ். ஓகே, இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜில் போய் பாருங்க. இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிடிஎஃபோட லிங்க் அங்கே கிடைக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு 2 சொல்லகராதி. சொல்லகராதியில் இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேவா? டிஎன்பிசி அஃபீஷியல் சிலபஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துட்டு இதற்கு அப்புறமா இதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொற்களை இணைக்கிறது இல்லை. ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்களை இணைக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? தொடரை இதை வச்சு இணைக்கலாம், ஒரு 2 தொடரை இதை வச்சு இணைக்கலாம். இதெல்லாமே இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேவா? நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லைனா புக்கை பார்த்தாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஓகேவா? இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேமஸான இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோட்ஸ் விட்டுருக்குறாங்க. ஓகேவா? அந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓகேவா சிலபஸில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம எல்லாமே வினாக்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புத்தகத்தில் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணலை. ஓகேவா? அதனால தான் நான் அழுத்தம் திருத்தமாக அதை சொல்கிறேன். ஓகே வாங்க நம்ம புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். அதற்கப்புறம் வினாக்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட மெத்தட். ஓகேவா? இங்கே பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை தான் சிலபஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை பாருங்கள். ஒரு சொற்கள் கொடுத்துட்டாங்க. இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூங்கிறது ஒரு தனி சொல், மணிங்கிறது தனி சொல். ஓகேவா? 2 இணைத்தீங்கன்னா பூ மணி அப்படிங்கக்கூடிய புதிய வார்த்தை கிடைக்கும். இதுதான் எக்ஸாக்டான டாபிக். அதே மாதிரி மணி இருக்குது, மேகலை இருக்குது, 2 இணைத்து மணி மேகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம புதிய சொல் உருவாக்கலாம். ஓகே, இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குறது தான் எக்ஸாக்டான டாபிக். ஸோ இதே மாதிரி பாருங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்குறாங்க. வாழை ப்ளஸ் காய். ஓகேவா? வாழைங்கிறது தனி வார்த்தை, காய் அப்படிங்கிறது தனி வார்த்தை. 2 இணைத்தீங்கன்னா வாழைக்காய் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய சொல் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாக்டான டாபிக். ஓகே வினாக்கள் பார்க்கலாம். டிஎன்பிசிலேருந்து எதற்கு இந்த டாபிக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்பிக்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தைகளை வச்சு உங்களால் ஒரு புதிய வார்த்தை உருவாக்க முடியுதா அப்படிங்கக்கூடிய உங்களுடைய தமிழ் அறிவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாபிக் வச்சுருக்காங்க. இந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா தமிழ் புத்தகத்தை நல்லா படிங்க. ஓகேவா? அதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் உரைநடை பாடங்களை சும்மா எடுத்து படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான், அதாவது இங்கே டிஎன்பிசி புதிய சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய டாபிக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். முதல் வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன குறிப்புனா பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப ப்ளஸ் இதோட எந்த வார்த்தையை இணைத்தா ஒரு முழு வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா குடும்ப ப்ளஸ் மணியை இணைச்சிங்கன்னா பாரதியாரோட படைப்பு கிடையாது. குடும்ப ப்ளஸ் மேகலை இணைச்சிங்கன்னா கிடையாது. குடும்ப ப்ளஸ் பொண்ணு இணைச்சிங்கன்னா கிடைக்காது. ஆனால் குடும்ப ப்ளஸ் விளக்கு அப்படிங்கிறத இணைச்சிங்கன்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட ஒரு புத்தகம். ஓகேவா? பாரதிதாசனோட ஒரு சிறந்த புத்தகம் தான் இந்த குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விளக்கு. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான இந்த டாப்பிக்கான வினா. ஓகேவா? இந்த டாப்பிக்லேருந்து இப்படி தான் வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி கேட்பாங்க, இதை மாதிரி சொற்களை கொடுத்துட்டு ஸோ இதில் இருந்து ஒரு புதிய சொல்லை உருவாக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம புத்தகம் பார்த்தோம் பார்த்தீங்களா, புத்தகத்தில் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை இந்த மாதிரி சொற்களை கொடுத்துட்டு ஏதாவது 2 சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சொல்லா, அதாவது கரெக்டான சொல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. விலங்கு மணி அப்படிங்கக்கூடிய வார்த்தை கிடையாது, மேகலை விளக்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தை கிடையாது, விண் விலங்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தை கிடையாது. ஆனால் மணி மேகலை அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நிறைய வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் வினாக்களை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகள் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழே கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள்,
அகவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பறவையோட ஒலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் பார்த்தீங்கன்னா குயில் கூவும். ஓகேவா, மயில் தான் அகவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் ப்ளஸ் அகவும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதிய சொல். மயில் அகவும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா இந்த மெத்தடில் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி வார்த்தை, இது ஒரு தனி வார்த்தை, ரெண்டையும் இணைத்தீங்கன்னா மரவேர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்தெழுதுக மாடலில் இருக்குது. பட் ஆனால் இவங்க கேட்டிருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அடுத்த வினா பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக மாடல். பட் ஆனால் இவங்க கேட்டிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல், நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த வினா, விண் கோள் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சொற்களையும் வாசித்து பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். விண்மீன் அப்படிங்கிறது தான் சரியான சொல். ஓகே, விண்மீன் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் உறவினர் அப்படிங்கிறது தான் சரியான சொல். உற்றார் உறவினர் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தென்னம். ஓகே, தென்னம் வந்து தென்னம் கீச்சு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மரபு சொல் சார்ந்த ஒரு வினாதான். தென்னம் கீச்சுன்னு தான் சொல்லணும். ஓகேவா, தென்னம் கீச்சு. அடுத்த வினா, பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க. ஓகேவா, என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்குறாங்க, நீதி, கோல், விண், நூல், கண், மீன், எழுது. ஓகே, இதெல்லாம் இணைத்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீதி நூல் கரெக்டு, விண்மீன் கரெக்டு, எழுதுகோள் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், கண் கோல்னு கொடுத்துருக்குறாங்க, அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. நீதி கோல் அப்படிங்கிறது கிடையாது, எழுதுகோள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், விண்மீன் இருக்குது, கண் மீன் அப்படிங்கிறது கிடையாது, கோல் மீன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நீதி நூல் இருக்குது, எழுது நூல் கிடையாது, கண் மீன் கிடையாது. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. குருவி, குருவியோட எந்த சொல்லை இணைத்தால் சரியான சொல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவி கூடு அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. அதாவது ரெண்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி, இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துட்டு இதில் வந்து புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிட்டுக்குருவி அப்படிங்கிறது சரியாக கரெக்டு, மாவிலை கரெக்டாக கரெக்டு, தேன் கூடு அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, இலை மரம் அப்படிங்கிறது தவறு, மர இலை தவறு, ஏன்னா மாவிலை சொல்லும், மர இலை அப்படி சொல்லணும். மாச்சிட்டு இது சொல்லுமா தவறு, தேன் மரம் தவறு, மாவிலை தனிமரம் தவறு, குருவிக்கூடு ஓகேவா, குருவிக்கூடு கரெக்டு, தேன் குருவி தவறு, மாவிலை கரெக்ட். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மா அப்படிங்கக்கூடிய சொல்லோட எந்த சொல்லை இணைத்து புதிய சொல் கிடைக்குமா, மா ப்ளஸ் மரம், மாமரம் அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சரியான இணையை கண்டறிக. ஓகேவா, வின் ப்ளஸ் மீன், வின் மான் கிடையாது, விண்மீன் தவறு. தமிழ் ப்ளஸ் மொழி, தமிழ் மொழி வரும், தாய்மொழி தவறு. மணி ப்ளஸ் மாலை, மணி மாலை வரும் தவறு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி ப்ளஸ் நூல், நீதி நூல் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஸோ இதோட எந்த வார்த்தையை இணைத்தால் சரியான வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம் ப்ளஸ் பறை, பரம்பரை. ஓகேவா, எந்த ரை அப்படிங்கிறது இங்கே முக்கியமானது. ஓகேவா, இந்த ரை. ஓகேவா, இந்த ரை கிடையாது, இந்த ரை. அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி ப்ளஸ் பிள்ளை அப்படிங்கிறது தான் சரியானது. கீரி பிள்ளை அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேவா, சாவி. ஓகே, சாவியை பொறுத்தவரை சாவி கச்சைன்னு சொல்ல மாட்டோம், சாவி கொலைன்னு சொல்ல மாட்டோம், சாவி கூட்டம்னு சொல்ல மாட்டோம், சாவி கொத்து அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலை கூட்டல், இதோட எந்த சொல்லை சேர்த்தா சரியான சொல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை ப்ளஸ் முறை, தலைமுறை அப்படிங்கிறது ஒரு புதிய சொல். அடுத்த வினா, இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. ஓகேவா, என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்குறாங்க, மலை, பூ, பொன், வான், மேகலை, மணி, மேகம், செய். ஓகே, இதெல்லாமே நம்ம 10th புக்கில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆல்ரெடி இதற்கு முன்னால் பார்த்தோம். ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிறது கரெக்டு, வான்மலை இங்கே கரெக்டு, பூ, மணி அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா, மணி ப்ளஸ் மேகலை, மணிமேகலை. ஓகேவா, வான் ப்ளஸ் மலை, வான்மலை, பூ ப்ளஸ் மணி, பூமணி. ஓகேவா, அப்படிங்கிறது சரியான தொடர். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு மரபு தமிழ் ரிலேட்டடான வினா. அதாவது பூ அதிகமாக பூ இருந்தது தான் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை, பூ ப்ளஸ் சோலை, பூஞ்சோலை அப்படிங்கிறது தான் சரியான சொல். ஓகேவா, பூ வயல்னு சொல்ல மாட்டோம், பூ கொல்லைன்னு சொல்ல மாட்டோம், பூ புதர்னு சொல்ல மாட்டோம்,
பூஞ்சோலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்த வினா, பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. ஓகேவா, தேன், தேன் கூட்டல் மலை அப்படிங்கிறது தான் சரியான சொல். ஓகேவா, தேன் விளக்கு வராது, விலங்கு வராது, தேன் மணி வராது, தேன் மலை அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்தவனா, எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்? அதாவது பாடறிந்து அப்படிங்கக்கூடிய சொல் வந்து கிடைக்கணும்னா எந்த சொற்களை இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடு கூட்டல் அறிந்து, பாடறிந்து அப்படிங்கிறது சரியானது. பாடு அப்படிங்கிறது தனி சொல், அறிந்து அப்படிங்கிறது தனி சொல், ரெண்டையும் இணைந்தீங்கன்னா பாடறிந்து அப்படிங்கக்கூடிய புதிய சொல் கிடைக்கும். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல் கொடுத்துட்டு இதுலேருந்து புதிய சொல் உருவாக்குனா நூல் கோல் கரெக்டாக தவறு, நூல் மாலை தவறு, கோல் வெளி தவறு, நூல் வெளி அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒளி மரபுன்னு கொடுத்துட்டாங்க. புலி என்ன செய்யும்? புலி உருமும், புலி உருமும் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒளி மரபுன்னு கொடுத்துட்டாங்க. ஆடு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். ஓகே, ஆடு கத்தும் அப்படிங்கிறது சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். கோல் மீன் வருமா வராது, வெளி மீன் வருமா வராது, எழுதுகன் வருமா வராது. ஆனால் விண்மீன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. ஓகே, இது ரெண்டையும் இணைச்சிங்கன்னா விண்மீன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை கிடைக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி, ஓகே, மணி கூட சேர்த்தா மணிமேகலை அப்படிங்கிறது சரியான சொல். வேறு எதாவது இணைச்சி பாருங்கள், மணிவான் வராது, மணிசெய் வராது, மணிப்பொன் வராது, மணிமேகலை அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கொடுத்துருக்குறாங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். வாழை, வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். ஓகே, குருவி, குருவி ப்ளஸ் கூடு, குருவி கூடு. தயிர், தயிர் கூட்டல் சோறு, தயிர் சோறு. விளையாட்டு கூட்டல் திடல், விளையாட்டு திடல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்கன்னு கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா, திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு அப்படிங்கிற மாதிரி சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒவ்வொரு தொடராக பார்க்கலாம். விளையாட்டு திடல் கரெக்டாக கரெக்டு, தயிர் சோறு கரெக்டாக கரெக்டு, பறவை கூட்டம் கரெக்டாக கரெக்டு. மற்றதில் என்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம். வாழை சோறு அப்படின்னு சொல்ல மாட்டோம், பறவை திடல்னு சொல்ல மாட்டோம், பறவை கூடு ஓகே இது கூட கரெக்ட். ஓகேவா, பறவை கூட்டம் கரெக்டு, வாழை திடல் சொல்ல மாட்டோம், தயிர் சோறு அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, விளையாட்டு திடல் கரெக்டு, வாழை கூட்டம் சொல்ல மாட்டோம், பறவை கூடு கரெக்ட். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே சரியாக வர்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இணைக்க இயலாத சொல். ஓகேவா, ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை. ஓகேவா, நடை பார்த்தீங்கன்னா நடை ப்ளஸ் பயிற்சி நடை பயிற்சின்னு சொல்லலாம். மூச்சு ப்ளஸ் பயிற்சி மூச்சு பயிற்சி, மொழி ப்ளஸ் பயிற்சி மொழி பயிற்சி, இதெல்லாமே இணைக்க முடியுது. ஆனால் மலையோட பயிற்சி இணைக்க முடியாது. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பொறுத்துக மடலில் கேட்டிருக்கிறாங்க. மணி கூட்டல் மாலை மணி மாலை, எழுது ப்ளஸ் கோல் எழுதுகோல், தமிழ் ப்ளஸ் நூல் தமிழ் நூல், விண் கூட்டல் வெளி விண்வெளி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா, மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குகன்னு கேட்டிருக்கிறாங்க. மேகலை எதை இணைத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் சரியான வார்த்தையாக இருக்கும். மணி கூட்டல் மேகலை மணிமேகலை. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஓகேவா, யானை சரியான சொல் கேட்டிருக்கிறாங்க. யானை கூட்டல் கன்று. ஓகேவா, யானை குட்டின்னு சொல்ல மாட்டோம், யானை குழவின்னு சொல்ல மாட்டோம், யானை குஞ்சுன்னு சொல்ல மாட்டோம், யானை கன்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சோறு, சோறு கூட்டல் சாப்பிட்டான்னு சொல்ல மாட்டோம், தின்றான்னு சொல்ல மாட்டோம், விழுங்கினான்னு சொல்ல மாட்டோம், சோறு உண்டான் அப்படிங்கிறது தான் சரியான மரபு தமிழ். ஓகேவா, அதை தான் கேட்டிருக்கிறாங்க. சோறு கூட்டல் உண்டான். அடுத்தவனா, சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நெல், நெல் கூட்டல் நாற்று. ஓகே, நெல் நாற்று அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்தவனா, எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண் ப்ளஸ் அழகு கண்ணழகு அப்படிங்கிறது சரியான வார்த்தை. கண் கூட்டல் உண்டு தவறு, பண் ப்ளஸ் உண்டு பண்ணுண்டு தவறு, விண் கூட்டல் உண்டு விண் உண்டு தவறு. ஓகேவா, கண் கூட்டல் அழகு கண்ணழகு அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கால் ஒளி மரபுன்னு கேட்டிருக்கிறாங்க. பசு பார்த்தீங்கன்னா பசு கதரும் அப்படிங்கிறது சரியான சொல். அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபில் கேட்டிருக்கிறாங்க. யானை கூட்டல் பிளிரும் அப்படிங்கிறது சரியானது. யானை பிளிரும். அடுத்தவனா, சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங்கூட்டல் கன்று, புளியங்கன்றுன்னு தான் சொல்லணும். ஓகே, புளியங்குருத்துன்னு சொல்லக்கூடாது, மடலின்னு சொல்லக்கூடாது, பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, புளியங்கன்று. ஓகேவா, இப்போ நீங்கள் வினாக்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு நிறையா தெரிய வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வினாக்கள் பார்த்தீங்கன்னா
மரபு தமிழ் சார்ந்து நிறையா கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த மரபு தமிழ் தெளிவாக படிச்சிருந்தா இந்த டாப்பிக்லேருந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? தேன், மலை, வான், செய், பூ கொடுத்துட்டு என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டினை தெளிவாக படிக்கணும். டக்குன்னு இந்த மாதிரி இதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வான்மலை கரெக்டாக தான் இருக்குன்னு வான்மலை ஷேட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. கொஸ்டினை தெளிவாக படிக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தவறான சொல் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மலை அப்படிங்கிறது சரியான சொல், பூமலை அப்படிங்கிறது சரியான சொல், தேன்மலை அப்படிங்கிறது சரியான சொல், வான் செய் அப்படிங்கிறது தவறான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஆடு. ஓகே, ஆடு வந்து ஆடு ப்ளஸ் குட்டின்னு தான் சொல்லுவோம், ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சரியானது குட்டி. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். ஓகேவா? இந்த வார்த்தைகளை இணைத்தா எந்த வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு, திடல் அப்படிங்கிறது சரியான சொல். அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒளிமரபில் கேட்டிருக்கிறாங்க. சிங்கம், முழங்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான சொல். சிங்கம், முழங்கும் அப்படிங்கிறது சரியான சொல். அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. இதுவுமே பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் சார்ந்தது தான். சிங்கக்குட்டியை என்ன சொல்லுவோம்னா சிங்க குருளை அப்படிங்கிறது தான் சரியான மரபு தமிழ். ஓகேவா? சிங்க குருளை அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, இதுவுமே பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் சார்ந்த வினா தான். பசு, பசு கன்று அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் சரியான மரபு தமிழ். ஓகே, சுவர் கட்டினான்னு சொல்லக்கூடாது, சுவர் உண்டாக்கினான்னு சொல்லக்கூடாது, சுவர் அமைத்தான்னு சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான் அப்படிங்கிறது தான் சரியான மரபு தமிழ். அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்துக மாடலில் கேட்டிருக்காங்க. கண், கண் கூட்டல் மணி, கண்மணி. பொன், பொன் கூட்டல் விலங்கு, பொன் விலங்கு. மலை, மலை கூட்டல் தேன், மலை தேன். வான் கூட்டல் மலை, வான்மலை. அப்போ சரியானது ஆப்ஷன் பி. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஓகேவா? என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்குறாங்க? ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி. ஓகேவா? இதில் வந்து எது சரியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் அப்படிங்கிறது தான் சரியான சொல். விண்வயல் அப்படிங்கிறது தவறு, ஆழ்வயல் அப்படிங்கிறது தவறு, வழிநாடு அப்படிங்கிறது தவறு. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, விண், விண் பார்த்தீங்கன்னா விண் கூட்டல் வெளி விண்வெளியும் வரும், விண் கூட்டல் மீன் விண்மீனும் வரும். ஓகேவா? தமிழ், தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி. நூல், நூல் கூட்டல் வெளி, நூல்வெளி. நீதி கூட்டல் நூல், நீதி நூல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்த வினா, சோளம், விளக்கு, தேன், தட்டு. இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எது வேணால் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோளத்தட்டு அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பின்வரும் சொற்களில் புல் எனும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. புல் வெளி அப்படிங்கிறது தான் சரியான சொல்லாக இருக்கும். மற்றது பாருங்கள், புல், புல் ப்ளஸ் கண் வராது, புல் ப்ளஸ் கால் வராது, புல் ப்ளஸ் கால் வராது. ஓகேவா? சரியானது புல்வெளி அப்படிங்கிறது தான் சரியான சொல். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க இயலாத சொல் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, வான். ஓகே, வானை யூஸ் பண்ணி வான்மலை உருவாக்கிடலாம். பூக்குட்டல் மணி, பூமணி உருவாக்கிடலாம். ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண். ஓகே, விண்ணோட எந்த சொல்லை இணைச்சாலும் சரியான பொருள் கிடைக்காது. ஓகேவா? விண்மலை வராது, விண்மான் வராது, விண்மணி வராது, விண்பூ வராது. அப்போ பார்த்தீங்கன்னா விண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா. அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொருள், குரல். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிய சுவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான சொல். ஓகேவா? காப்பியம், குரல் அப்படிங்கிறது தவறு, சுவை, பூ தவறு, பூ, பொன் தவறு. அடுத்தவனா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். வினை மரபில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு மரபு தமிழ் சார்ந்த வினா. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. கூடை, முடை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. கூடை முடைந்தார் அப்படிங்கிறது சரியான சொல். கூடை முடைந்தார். அடுத்த வினா, தை, மா, வீடு, நகரம். இது சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? தை நகரம் வராது, தை வீடு வராது, தை மா வராது. ஓகேவா? அடுத்த வினா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிறது சரியான சொல். ஓகேவா? அகில்மணி வராது, விண்மேகலை வராது, மேகலை மணி வராது. ஓகே, அவ்வளோதாங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படிங்கக்கூடிய பகுதியிலிருந்து டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட வினாக்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்த்துட்டோம். வீடியோவை கடைசி வரை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.